இங்க கிராமத்துல இருக்கிற கண்ணம்மாங்கிற பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. தனக்கு ஒரே பொண்ணா இருக்கறனால அவங்க அப்பாவும் இந்த பொண்ணை ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு. இந்த பொண்ணு நைட்டு சாப்பிடாம தூங்கிட்டா கூட இந்த பொண்ணை எழுப்பி பசி தாங்க மாட்டான்னு ஊட்டினா விடுறாரு. இந்த பொண்ணு கிட்ட அவங்க அம்மா சின்னதா வேலை சொன்னாலும் பச்சை புள்ள கிட்டனா வேலைனா சொல்லாதன்னு ரொம்ப ஆறுதலா பேசுறாரு. இப்படின்னா இருக்கும் போது வெளியூர்ல போய் பானனா வித்துட்டு மாட்டு வண்டியில வரப்ப அங்க ஒரு லாரி இந்த மாட்டு வண்டியில விட்டு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. இந்த சின்ன பொண்ணோட அப்பா இறந்து போனனால அவங்க வீட்டுல ரொம்ப வறுமையாகி கூழும் கஞ்சியும் தான் குடிக்கிறாங்க. இந்த பொண்ணு எனக்கு கூழு கஞ்சினா வேணா, எனக்கு சுடுசோறு ஆக்கி கொடுன்னு கேக்குறா. ஆனா அவங்க அம்மா இருக்கிற கஷ்டத்துல போட முடியாதனால அவங்க பாட்டி கிட்ட சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறா. இப்படின்னா இருக்கும் போதுதான் அந்த ஊர்ல இருக்கிற செல்விங்கிற அம்மா இந்த பொண்ணு கிட்ட வந்து, எனக்கு தெரிஞ்சவங்க சென்னையில சிட்டியில இருக்காங்க, குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஆள் தேடிட்டு இருக்காங்க, அங்க இந்த பொண்ணு அனுப்பலாம், அங்க சாப்பாடுக்குன்னா எந்த குறையும் இருக்காது, 3 நேரமுமே சுடுசோறு தான் போடுவாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணு 3 நேரமும் சுடுசோறு போடுவாங்கன்னு நான் அங்கேயே வேலைக்கு போறேன்னு அவங்க அம்மா கிட்ட கேக்குறா. இவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த சிட்டிக்கு இவளை வேலைக்கு அனுப்புறாங்க. அவங்களும் இந்த பொண்ணை நல்லா தான் பாத்துக்கிறாங்க. இவளும் நல்லா வேலைனா பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டுல இருக்கிற பாட்டி ஊர்ல இருந்து திரும்ப வந்துடுறாங்க. இந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணுன்னு தெரிஞ்சதும் இந்த பொண்ணை ரொம்ப மோசமா நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு கிட்ட காசு கொடுத்து வெளியில இருக்கிற கடையில பிரெட் வாங்கிட்டு வர சொல்றாங்க. இந்த பொண்ணு அந்த கடையில போய் வாங்குறப்ப அந்த பிரெட் அந்த அண்ணா கொடுத்துட்டு இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கிறனால ஒரு சாக்லேட்டையும் தராரு. அந்த சாக்லேட்டை வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த பாட்டி வந்து பிரெட் வாங்கின மீதி காசுல சாக்லேட் வாங்கி சாப்பிடுறியானே இந்த பொண்ணை பயங்கரமா கத்துறாங்க. இந்த பொண்ணும் அப்படின்னா இல்ல, அவர் தான் சாக்லேட் கொடுத்தாருன்னு சொன்னா, அது எப்படி உனக்கு சும்மாவே சாக்லேட்னா தருவாங்களான்னு அந்த சாக்லேட்டை டஸ்ட்பின்ல துப்ப சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.